தூக்கினாரே, சேற்றில் நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மேல் புது பாட்டை என் வாயில் தந்தார். பாடுவே துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே. தூக்கினாரே, சேற்றில் நின்று நிறுத்தினாரே, கண்மாலை மேல் புதுப்பாட்டை என் வாயில் தந்தார். துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே. உயர்த்தினாரே, கண்மாலை மேல் புதுப்பாட்டை என் நாவில் தந்தார். துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே. ஆமென். போன வாரம் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து சொன்ன முக்கியம் ரட்சிப்பை சார்ந்த வார்த்தைகள் உங்கள் கூட பேசுகிறேன். அவர் சொன்னார், நீ மீண்டும் பிறவாவிட்டார். ஸ்பிரிச்சுவல் பர்த் அப்படின்றத அல்லது நியூ பார்ன் அல்லது பார்ன் அகெயின் என்பதை குறித்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக 45 மினிட்ஸ் எடுத்து சொல்லியிருக்கோம். உங்கள் ஞாபகத்தில் அதை வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதென்றும் அது எவ்வளோ விலையேற பெற்றது நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் அதை சொன்னதை உங்களுக்கு பங்காக பிரித்தெடுத்து சொல்லியிருக்கின்றோம். இன்னைக்கு ரட்சிப்பை சார்ந்த முக்கியமான வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் எது வரும்னா ரிடெம்ஷன். ஆமென். தமிழ் அது மீட்புன்னு சொல்லுவாங்க. ரிடெம்ஷன் அல்லது மீட்பு. ஸோ பார்ன் அகெயின் நீங்கள் புரிஞ்சு கொண்டவங்கெல்லாம் மீட்பை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நிறைய நீங்கள் ரோட்டில் அப்படி ஹைவேல போனீங்கன்னா நிறைய சபைகளுக்கு பேர் போட்டிருப்பாங்க. மீட்பர் சபை, மீட்பர் இயேசு சபை அப்படின்னு, ரெடீமர் சர்ச் அப்படின்னு. ஸோ இந்த வார்த்தை ரட்சிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை திருச்சபை இந்த காலத்தில் குறிப்பாக இந்த லென்ட் சீசனில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24. So for all have sinned and come short of the glory of God, being justified freely by his grace through the, அங்கே வர இங்கிலீஷ் வேர்டு நாங்க redemption that is in Christ Jesus. தமிழில் படிச்சலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்பை கொண்டு, ஆமென், நீதிமான்களா. ஸோ நம்ம மீட்டதுனால தான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். ஸோ மீட்பை கிறிஸ்தவன் புரிந்து கொள்ள வேண்டும். ரிடெம்ஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேர்டு நவுனாக இருந்தாலும் ரிடீம் என்று அது வேர்பாக இருந்தாலும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். 3 கான்செப்ட்ஸ் தட் கம் ஃப்ரம் த வேர்ட் ரிடீம். ரிடீம் என்ற வார்த்தையிலிருந்து 3 பங்குகள் எடுத்துக்கலாம். நம்பர் 1, நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறார் என்று அர்த்தம். நம்பர் 1, டு டெலிவர் ஃப்ரம் ஹார்ம், டு டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில், டு டெலிவர் அஸ் ஃப்ரம் எவ்ரி ராங் திங்ஸ் தட் ஹேப்பன். சங்கீதம் 34:22 எப்படி வாசிக்கிறோம்? The Lord redeems the soul of his servants. The Lord redeemeth the soul of his servants, and none of them that trust in him shall be desolate. கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். நம்மளை டெலிவர் பண்றாரு. அவரை நம்புகிற ஒருவனுக்கும் குற்றம் சுமராது, கண்டமாக மாட்டாங்க அப்படின்றார். ஆமென். ஸோ டு டெலிவர் அஸ், நம்ம மீட்டுக்கொள்ள. 2வது, ரிடீம் என்ற வார்த்தைக்கு ஒரு கான்செப்டை பைபிளில் பார்த்தா, தொலைஞ்சு போன ஒரு விஷயத்தை, சம்திங் தட் வாஸ் லாஸ்ட் இன் அ டிரான்சாக்ஷன், ஏதோ ஒரு பரிமாற்றத்தில் இழந்து போனதை மீண்டும் வாங்குவது, மீண்டும் விலை கொடுத்து வாங்குவது ரிடெம்ஷன், மீட்டுக்கொள்ளுவது. டு பை பேக் சம்திங் தட் வாஸ் ப்ரீவியஸ்லி சோல்ட் ஆர் லாஸ்ட் இன் அ டிரான்சாக்ஷன். இழந்து போன ஒன்றை கடவுள் நம்ம திரும்ப வாங்குவது மீட்பு என்று அர்த்தமாகும். 3வது, இன்னொரு கான்செப்டையும் பார்க்கலாம். கட்டுகளிலிருந்து, பாண்டேஜிலிருந்து, நீண்ட நாளாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் நம்மளை ரிலீஸ் பண்ணுறார் பாருங்க. அதுக்கும் மீட்பு என்று பைபிள் சொல்லியது. யாத்திரையாகமம்
இப்படி சொல்லுகிறது, therefore say to the children of Israel, I am the Lord and I will bring you out from the under the burdens of the Egyptians and I will rid you out of their bondage and I will redeem you with a stretched out arm. என்னுடைய ஓங்கும் புயத்தால் உங்களை என்ன செய்வேன், மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு எகிப்தில் இருந்த இஸ்ரவேலுக்கு சொன்னார். ஸோ மூன்று விதத்தில் பார்க்குறோம். ஒன்று, நம்மை தீங்கிலிருந்தும் ஆக்கினைக்கும் நம்மளை தப்பு வைக்கிறாரு. 2, நம்ம இழந்து போன ஒன்றை திரும்ப வாங்குவது என்று அர்த்தமாகும். 3, ஒரு கட்டிலிருந்து, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறார். ஐ எம் டெலிவர்ட் ஃப்ரம் ஹார்ம். கடவுள் என்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு, நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். என்னை கர்த்தர் எல்லா கட்டிலிருந்தும் விடுவிக்கிறார். ஐ எம் ரிடீம்டு. ஆமென். ஏன் மீட்பு தேவைப்பட்டது? why was redemption necessary? எதனால என்னை மீட்டு கொள்ள வேண்டி இருந்துச்சு என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது பைபிளில் ஆழமாய் சொல்லப்படுகிறது. வாட் வாஸ் தி ஐடியா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், therefore அப்படின்றார். wherefore as by one man sin entered into the world and death through sin, and thus death spread to all men because all sinned. ஆமென். தமிழில் படித்தா நீங்கள் அதிலே அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கும். இப்படியாக ஒரே மனுஷன், யார் அவன்? இந்த ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எப்படி இது நடந்துச்சுன்னா, அவர் தான் செஞ்சார். ஆமென். நம் அத்தனை பேரையும் பாவிகளாக்கின பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆதாமுக்கு இருக்கு. ஏடம் சின், அந்த ஒரு மனுஷன் செஞ்ச பாவம் நம்ம எல்லாரையும் இன்ஃபெக்ட் பண்ணி நம்ம எல்லோரும் பாவிகளானோம். அவன் என்னைக்கு ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படலையோ, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போனானோ, அன்றைக்கு பாவம் குடும்பத்திற்கு, மனிதனுக்கு வந்தது. ஸோ ஏடம் இந்த பாவிகளாயிருக்கிற நம்ம எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற எல்லா மனித ராசிக்கும் யூனிவர்சல் ஹெட் அவர் தான். ஆமென். அவர் தலைமையிலேருந்து தான் நம்மெல்லாம் இப்படி பாவிகளா, துரோகிகளா, இன்றைக்கும் உட்காந்து மூளையெல்லாம் ஒரு மாதிரி போது பாருங்கள், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஓகே, இட் ஆல் ஹேப்பன் டு அஸ். ஒன் மேன் சின் அப்படின்றார். ஒரு மனுஷனுடைய பாவம் நம்ம எல்லோரையும் என்ன செஞ்சதான்? பாதிச்சது. நீங்கள் எல்லாருமே நம்ம கடவுளுடைய கிருபையினால் கோவிடை தாண்டி வந்துட்டோம். நம்ம சாகலை. ஆனால் மாஸ்க்குன்னா என்னான்னு தெரியாதவங்களாம் போட்டிங்க. சிலரெல்லாம் டபுளாக போட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு 2 மாஸ்க் போட்டுட்டு அது மேலே இன்னொரு கர்ச்சீஃப் வேற கட்டியிருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம பயந்து வாழ்ந்ததுக்கு காரணம் ஒரு வியாதி, கொரோனா அப்படின்ற ஒரு வியாதி. அது கிட்டத்தட்ட 136 மில்லியன் ஜனங்களை இன்ஃபெக்ட் பண்ணியது. அவங்களெல்லாம் வியாதியஸ்தராய் மாற்றியது. 3 மில்லியன், 30 லட்சம் 40 லட்சம் பேர் மரித்து போனார்கள். இந்த ஒரு வைரஸ் உலகத்தையே மாற்றி அமைத்தது. இப்போ நமக்கு குழந்தைங்கள்லாம் வரும்போது கேட்பேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். கொரோனா செய்த துரோகம் அதெல்லாம். ஓகே, இப்படி நம்ம எல்லாரையும் பல பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆச்சு. நிறைய நாடுகள் பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்தது. நிறைய பொருளாதாரங்களை டேமேஜ் பண்ணியது. நிறைய பேர் செத்தார்கள். நிறைய பேர் வியாதி உள்ளவர்களாய் மாறினார்கள். இதெல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது ஒரு வியாதி. அது உலகமெங்கும் பரவி பிடித்தது. ஆனால் இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். எங்கே தொடங்கிச்சுன்னா, ஒரு மனுஷனில் தொடங்கிடுச்சு. அந்த முதல் மனுஷன் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், யாருக்கு கோவிட் வந்துச்சோ, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பேஷண்ட் 0. அவன் கிட்ட வந்துடுச்சு. ஒரே ஒரு ஆளுக்கு தாங்க வந்துடுச்சு. ஆவடி வரைக்கும் வந்துச்சுங்க. சொரக்கப்பாளி உள்ளெல்லாம் நுழைஞ்சிச்சு. எங்கேயோ உலகத்தில் இருந்த ஒரு பேஷண்ட் 0வை பாதித்த கொரோனா உலகமெங்கும் லட்சோப லட்சம் ஜனங்களை பாதித்தது என்ற ஒரு அனலாஜியை உங்களுக்கு புரிய வைக்க சொல்கிறேன். ஒரு மனுஷனை பிடிச்ச ஒரு வைரஸை உலகமெங்கும் பரவியது போல அந்த ஒரு மனுஷன் ஆதாமல் இருந்த பாவம் நம்ம எல்லோரும் பாவிகளானோம். அழகா சொல்றார் பவுல், by one man, that 0 patient, sin entered into the world and death by sin, and so death passed upon all men, for that all have sinned and fallen short of the glory of God. நம்ம பைபிளில் பேஷண்ட் 0 அப்படின்னா யாருன்னா
ஆதாமு தான். ஆமென். அவர்தான் முதல் பாவி. அவர் நம்ம எல்லாருக்கும் அதை கொடுத்தார். பூமியினுடைய எல்லா நிலைமைகளும் அதற்கு பின்பு மாறத் தொடங்கிற்று. காரணம் நம்பர் 1, ஆதாமினுடைய பாவம். அவர்தான் அதை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். அந்த ஆதாம் செஞ்ச பாவத்தால மனிதனுக்கு என்ன வந்துச்சாம்? மரணம் வந்துடுச்சு. டெத் கேம் டு ஆல் மேன்கைண்ட். ஒருவேளை நம்மெல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷம் கூட உயிரோடு இருந்திருப்போமா? நமக்கு தெரியாது. ஒரு ஆதாமனுடைய வீழ்ச்சி, ஒரு ஆதாமனுடைய பாவம் நம்ம எல்லாரையும் மரணத்துக்குள்ளாக்கிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. 3, நம்ம எல்லாரையும் ஆதாமனுடைய பாவம் subjected us to bondage. நம்ம எல்லாருமே அந்தகாரத்தின் பிள்ளைகளாக மாறினோம், தேவனை விட்டு விலகினோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1, ஆதாம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, அவரால் மரணம் வந்துடுச்சு. sin subjected bondage to everybody. ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைக்கும் போது, ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் போது உங்களையும் என்ன எப்படி தெரியுமா உண்டாக்கினாரு? ஆளும்படி செய்தார். உங்களுக்கு தெரியும் 2ஆம் he created us to have dominion. நீங்க ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு பாடுறது நிஜம்தான். உங்களை ஆளும்படி தான் செய்தார். எல்லாத்தின் மேலும், சிருஷ்டியின் மேல், உலகத்தின் மேல், மிருக ஜீவன்கள் மேல், சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல், எல்லாத்தின் மேலும் நீங்க அதிகாரம் உள்ளவர்களாய் ஆளும்படி தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கினார். இன்னைக்கு அப்படியா நம்ம இருக்கிறோம்? ஆளுகை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். we are losing everything. சாத்தானுங்க விளையாட தொடங்கிட்டாங்க. குட்டி சாத்தான் கூட உங்களை ஓடி துரத்துது 80 வருஷம் கிறிஸ்தவனை. ஆமா, ஆள பிறந்த நம்ம, டாமினேஷன்ல இருக்க வேண்டிய நம்ம பாண்டேஜில் வந்து அடிமைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி சொல்லாமா? விழுகைக்கு முன்னாடி ஆதாம் நின்றா சிங்கங்கள் எல்லாம் அவனுக்கு முன்னே குனிந்து நிற்கும், யானைகள் எல்லாம். சும்மா நான் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. ஓகே, அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. யானைகள் எல்லாம் வந்து நிற்கும். டைனோசரஸோ ரைனோசரஸ் எல்லாம் அவரை பார்த்தா ஓரம் ஒதுங்கி போகும். அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ கிருபை, அவ்வளோ தய, அவ்வளோ தேவனுடைய வல்லமை அவன் மேல இருந்துச்சு. இப்போ ஒரு சிங்கம் மட்டும் உள்ள வரட்டுமே. பாஸ்டர் கோஷ் எங்க இருக்காருன்னு தெரியாது. எனக்கு ஒரு ரூம் இருக்குது, உள்ள போய் ஒளிஞ்சுப்பேன், நீங்க தான் மாட்டிப்பீங்க. சரி விடுங்க, சிங்கத்தை விடுங்க, ஒரு பாம்பு ஒன்று நுழைஞ்சிச்சுன்னு வைங்க, என்ன கூத்து நடக்கும்? பைபிள் ஸ்டடி காலி ஆயிரும். We lost the dominion to demons and animals and insects and everything. எல்லாவற்றின் மேலும் ஆளதான் கடவுள் நம்மை உண்டாக்கினார். ஆமென். The sin of Adam, ஆதாமுடைய பாவம் நம்மளை மேலே வச்சு நமக்கு கீழே வச்சு எல்லாத்தையும் அந்த ஹைரார்க்கியை டிஸ்ரப்ட் பண்ணி நம்மளை கீழே கொண்டு வந்த சிருஷ்டியை மேலே வச்சு இன்னைக்கு எல்லாமே மோசமாக மாறிச்சு. கர்த்தர் அதை திருப்பதான் கால்வரிக்கு வந்தார். ஆமென். கொசு நம்மளை டாமினேட் பண்ணுங்க. இருக்கீங்களா இல்லையா? சில இடத்துலாம் போய் தங்கி பாருங்க ராத்திரியில, நீங்க தூங்க மாட்டீங்க. இட் டாமினேட்ஸ் யூ. ஆமென். டெவில்ஸ், பாவம் நம்மை ஆளுகை செய்தது, பிசாசு நம்மை ஆளுகை செய்தது, எல்லா சிருஷ்டிகளும் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிட்டு. ஆமென். மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், ஏதோ பண்ணி மனுஷனை நல்லா வாழ விடாதபடிக்கு அவனை கெடுக்கக்கூடிய எல்லாமே நம்மை ஆளத் தொடங்கிடுச்சு. இந்த காலத்தில், இந்த நாட்கள், இந்த செய்திகளெல்லாம் கேட்க கேட்க எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரு ஜாதியாய் நீங்கள் மாறுவீர்களாக. அதனால இந்த காரணங்களால் ஆண்டவர் நம்மை மீண்டும் வாங்க வேண்டி இருந்தது. அந்த வாங்க வேண்டி இருந்தது தான் மீட்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். ஒரு மனுஷன் நம்மளை விட்டு போட்டான், அந்த ஒரு மனுஷன் நம்மளை மீண்டும் விலை கொடுத்து வாங்கினார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கங்களில் பிரதானமான நோக்கம், ஆதாமுனுடைய பாவம் என்ன வீழ்ச்சிகளெல்லாம் உண்டு பண்ணிட்டோ அதை திரும்பவும் திருப்புவதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ரிடெம்ஷன் அல்லது மீட்பை பல விதங்களில் பிராக்டிஸ் பண்ணினார்கள். ஒரு மனிதனை அடிமைத்தனத்தில் விட்டுவிட்டால், இஃப் a person is sold to slavery, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தருங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா திரும்ப அதை போய் வாங்கணும்னா அதுக்கு தான் மீட்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போய் திரும்ப வாங்கணும்னா அந்த வாங்கக்கூடியவருக்கு அதை வாங்க வேண்டிய திறன் இருக்க வேண்டும். ஒரு சொத்து என்னை விட்டு போயிடுச்சு, அதை நான் மீட்டு கொள்ளணும்னா அந்த சொத்தை திரும்ப வாங்க வேண்டிய திராணியும் விலையும் எனக்கு இருக்க வேண்டும். இல்லைனா என்னால் அதை திரும்பி வாங்க முடியாது. ஆமென். 2 பேர் தான் இழந்து போனதை
ஆதாமின் வம்சமாக இருக்கிற நம்ம 2 பேர் தான் இதை திரும்ப வாங்க முடியும். ஒன்று நீங்களே, நீங்கள் இழந்த உங்களுடைய இந்த வாழ்வை நீங்களே திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் அது நடக்கவில்லை. பைபிளில் 2 இருக்கு. ஒன்று நீங்கள் திருப்பலாம், 2 இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை சொல்லிட்டு தமிழாக்கத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன். கின்ஸ்மேன் ரிடீமர். உங்களுக்கு ரொம்ப சொந்தமாக, உங்களை மாதிரியே உங்கள் சொந்தத்தில் இருக்கிற ஒருவர், அவருக்கு திராணி இருந்துச்சுன்னா அவர் உங்களை என்ன செய்யலாம், நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திருப்பி வாங்கி தர முடியும். வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாரோ ஒருத்தர் வந்து அதை செய்ய முடியாது. ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கின்றோம். ஆமென். எய்தர் யூ கேன் ரிடீம் யுவர் செல்ஃப் ஆர் அ ரிலேட்டிவ். ஒன்று நீங்களே உங்களை விடுவிக்கலாம், உங்களை மீட்டுக்கொள்ளலாம், அல்லது உங்கள் சொந்தக்காரர், உங்களை மாதிரி உங்களுக்கேற்ற உங்கள் சொந்தக்காரர் ஒருவர் உங்களை என்ன செய்யலாம், மீட்டுக்கொள்ளலாம் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ நம்மளை மீட்க முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தார். சரிடா, நீங்கள் உழுந்த நீங்கள் உங்களே மீட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு 613 கட்டளை கொடுத்தார். ஆமென். 613 லாஸ் கொடுத்தார். இந்த பிரமாணங்கள் எல்லாம் நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த கட்டளையின்படி எல்லாம் செய்வதற்கு நீ கவனமாக இருந்தால் இப்பொழுது சொல்லும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். நிறைய பிரமாணங்களை கொடுத்தாரு. ஆமென். இதை செய்து கொண்டு நீயே உன்னை என்ன செய், மீட்டுக்கொள், விடுதலையாக்கிக்கொள் அப்படின்னு நம்ம ஆளுங்க முயற்சி செஞ்சு பார்த்துட்டு எல்லோருமே கோட்டை விட்டார்கள். பவுல் அதை குறித்து என்ன சொன்னார் என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஜஸ்ட் வாசித்து விடுகிறேன், கவனமாய் கேளுங்கள். We could not redeem ourselves. நியாயப்பிரமாணத்தை கொண்டு பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் இருந்த மனிதர்களால் தங்களை தாங்களாகவே மீட்டுக்கொள்ள முடியவில்லை. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 17-25 வரைக்கும் பரிதாபமான சூழ்நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்றார். நான் படிக்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் எல்லாம் செய்ய நினைக்கலங்க, ஆனால் என்னை செய்ய வைக்குது அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு, அதே படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் நல்லவன், ஆனால் நல்லது என்கிட்ட இல்லைன்றார். இது நியாயப்பிரமாணத்தை சார்ந்து சொல்றார். வாசமாயிருக்க என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிக்கும் போது நல்லதே செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள என்ன வாசம் செய்து, பாவம் வாசம் செய்கிறது. நான் பிரமாணங்களால் என்னை மீட்டுக்கொள்ள நான் முயற்சி தான் செய்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அப்புறம் சொல்றார், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இருக்கீங்களாங்க? அதுக்கப்புறம் சொல்ற, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற, திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, நான் நல்லவங்க, என்னால நல்ல செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனா எதை செஞ்சாலும் நான் என்ன செய்யறேன், தப்பா தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள என்ன வாசம் பண்ணுது, பாவம் வாசம் செய்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறேன். கடைசியில் சொல்றாரு, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Wow, there is a law அப்படின்னு, for I delight in the law of God after the inward man. 22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா தான் இருக்கிறேன், ஆனா முடியல என்றார். அடுத்த வார்த்தை, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிற. பக்கம் முடியலங்க. அடுத்த 24 சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான், இந்த மரண சரீரத்தில் நின்று என்னை யார் விடுதலையாக்குவார்? He is trying very hard to redeem himself. தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். அவர் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுவிப்பவர். லாஸ்டா சொல்றார், ஓ wretched man, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே
என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாமிசத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். என்னை விடுவிக்கிறவர் யார்? நான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கேன், ஆனால் என்னால் என்னை மீட்டு கொள்ள முடியலை. நான் நல்லதே தான் செய்கிறேன். இங்கிலீஷில் ஓ ரெச்சட் மேன், அது எங்கே கொடுங்க, எந்த வசனம்? 24. ஓ ரெச்சட் மேன் தட் ஐ ஆம். நிர்பந்தமான மனுஷன், ஐயோ மோசமான மனுஷன் நான். யாரை? பவுல் சொல்கிறார். I'm a wretched man. Who will deliver me from the body of this death? Amen. The law is messing me up அப்படின்றார். பக்கத்துல சொல்ல, நீயே உன்னை மீட்டு கொள்ள முடியாது. முடிவு, ஓ wretched man that I am. நம்ம ஆளுங்க நிறைய முயற்சி செஞ்சு கோட்டை விட்டாங்க. அதனால் அவர் அழகாக கேட்கிறார், என்னை விடுவிப்பவன் யார்? ஆமென். ரெண்டாவது, உங்களை விடுவிக்கணும்னா, முடிச்சிட்டேன் தான் செய்தி. உங்களை யார் விடுவிக்க முடியும்? உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ், உங்களுக்கு ரொம்ப சொந்தமான ஒருத்தர் தான் நீங்கள் இழந்த ஒன்றை உங்களுக்காக மீட்டு கொள்ள முடியும் என்று பழைய பாட்டின் பிரமாணங்கள் சொல்லுகிறது. நம்ம நிறைய வாட்டி அதை படிச்சிருக்கிறோம். ஆமென். உங்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஒரு அங்கிளாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் உங்களை ஒரு விஷயத்திலிருந்து மீட்டு கொள்ள முடியும் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ நம்ம மீட்பர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் கடைசி ஆதாம். ஆமென். முதல் ஆதாம் அவர், கடைசி ஆதாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல் ஆதாம் என்னை பாவத்திற்கு உட்படுத்தி மரணத்தை எனக்குள்ள கொண்டு வந்தாரு. கடைசி ஆதாம் என்னை அதிலிருந்து விடுவிக்கிறார். அதான் பவுல் கேட்கிறார், என்னை விடுவிப்பவர் யார்? அதை அவரே பதில் சொல்றார், அவர் தான் என்னை விடுவிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை, பைபிள் வசனங்களை மட்டும் கொடுக்கிறேன். ஆமென். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். உங்களை மாதிரி அவர் ஆனாருங்க. எதற்காக? உங்களை மீட்டுக்கொள்ள. ஆமென். And deliver them who through the fear of death were all in their lifetime subject to bondage. ஆமென். நம்ம எல்லாரையும் மீட்டுக் கொள்வதற்காக அவர் நம்மை போலவே க்ளோஸ் ரிலேட்டிவ் என்றது போல கின்ஸ்மேன் ரிடீமராக கடவுள் எனக்காக மாறினார். ஆமென். எப்படி எனக்கு சொந்தக்காரர் ஆனார்? எப்படி எனக்கு கின்ஸ்மேன், எனக்கு நெருக்கமாய் அவர் மாறினார்னா, நான் எப்படி இருக்கேனோ அவர் என்னை போலவே மாறினார். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் பெரியவர். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தவும் இல்லை. He is a pre-existent God. அவர் நித்தியத்தில் இருக்கிறார். அவருக்கு சமயம் இல்லை. நம்ம சமய நேரத்துக்குள்ள இருக்கிறோம், அவர் நேரத்துக்கு வெளியில் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் எப்படிங்க என்ன மாதிரி ஆக முடியும்? ஆதாமை உண்டாக்கிய போது கர்த்தர் தம் சாயல்ல உண்டாக்கினார், நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ அந்த ஆவியாக இருக்கிற தெய்வம் என்னை மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்று, நான் என்னை மீட்டுக்கணும். பவுல் சொல்றார், என்னால் முடியலன்றார். நான் ட்ரை பண்ணுறேன், நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் முடிக்கும் போது எல்லாமே தீமையாக செய்கிறேன். ஐயோ நிர்பந்தமான மனுஷன், என்னை விடுவிப்பவன். இப்போ ரெண்டாவது, என்னை விடுவிக்கணும்னா ஒருத்தர் தான் என்னை விடுவிக்க முடியும். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காராக இருக்கணும். அவர் என்ன மாதிரியே இருக்கணும். ஸோ ஒரு கின்ஸ்மேன் ரெடீமராக யார் குவாலிஃபை ஆக முடியும் என்றது தான் கேள்வி. ஆமென். யார் என்னை விடுவிக்க முடியும் என்று பவுல் கேட்டது போல, நம்பர் 1 இப்படி சொல்ல போகிறேன், அவர் உன்ன மாதிரியே இருக்கணும். ஆமென். அதனால தான் இயேசு பெத்லஹேமில் வந்து ஒரு தாயின், இது எவ்வளோ வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் நம்ம ஆளுங்க ஏற்றுக்க போகிறது இல்லை. அது எப்படிங்க கடவுள் மனுஷன் ஆவார்? ஆனால் தானங்க என்னை மீட்டுக்கொள்ள முடியும். அதனால தாங்க ஆனார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னா விட்டுரு, நாங்கள் சொல்ல தான் முடியும். இதுக்கு மேலே இது எப்படி விளக்குறதுனா, he took my nature, என்னை போல மாறினார், நானாக மாறினார். என் மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். ஆமென். 2, மரணத்தில் அவர் என்னுடைய இடத்தை எடுத்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அவர் எனக்காய் மரித்தார். ஆமென்.
நீங்களும் நானும் மரிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரே அடியாக நீங்கள் தேவனை விட்டு பிரிவதில்லை. ஆமென். இது நித்திய மரணம் அல்ல, மரணத்திற்கு பின்னாடியும் வாழ்வு இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம நிறைய ஆவி ஆத்மா சரீரம் கத்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவத்து நிமித்தம் மரணம் வந்துச்சு. நித்திய மரணம்னு இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, நரகத்துக்கு போறாங்க, தேவனை விட்டு என்றென்றைக்கும், இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனை விட்டு என்றென்றைக்குமாய் பிரிக்கப்படுகிற நிலைமையில யாரும் இருந்து விடக்கூடாது. ஆமென். ஸோ நீங்கள் சாகும்போது நீங்கள் நினைக்கிறீங்க அதோட முடிஞ்சிச்சு, முடியல. அங்கே தான் நம்ம நிறைய பேர்கிட்ட ஒரு வித்தியாசம், யூ டோன்ட் டை ஃபார் எவர். ஆமென். விசுவாசிக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு. இப்போ மற்ற சைடுக்கு நான் வரல. நம்ம இடத்தை மரணத்தில் அவர் எடுத்து உங்களையும் என்னையும் கட்டிலிருந்து விடுவிக்க, அந்தகாரத்திலிருந்து விடுவிக்க, ஆச்சரிய ஒளிக்குள்ள கொண்டு வருவதற்கு அவரே நம்ம சாயலை எடுத்து என்னை போல தன்னை ஆக்கி இந்த பூமிக்கு வந்தார். நல்ல ஒரு அலிலியா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ முடிக்கிறேன். ரிடம்ஷன், மீட்புக்கு ஒரு விலைக்கரையும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் அவர் என்ன மாதிரி மாறிட்டாரா, என் சாயலை வந்துட்டாரா. இப்போ மீட்கணும்னா ஒரு விலைக்கரை என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ எப்படி எனக்கு விளக்குறது தெரியல. நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க. போச்சு, ஒருத்தர் கூட ஒரு நம்பிக்கை இல்லை வரும். ஓகே, எனிவேஸ், ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க. அந்த லோனு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீடையே கொலாட்ரலாக எடுத்துப்பாங்க. அப்படின்னா அந்த வீட்டை 1 கோடியில் 20 லட்சம் கழிச்சிட்டு அதுக்கு வேல்யூ, அதுக்கு மதிப்பு 80 லட்சம் போட்டாங்க. 80 லட்சம் ரூபா. இப்போது 80 லட்சம் ரூபா தான் அந்த வீட்டினுடைய நிஜமான வேல்யூ. இப்போ கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் ஒழுங்காக லோனை கட்ட முடியல. இப்போ அந்த வீடு யாருக்கிட்ட சொந்தமாயிடுச்சு, பேங்க்குக்கு சொந்தமாயிடுச்சு. பேங்க் அதுக்கு ஒரு வேல்யூ போட்டிருக்கு. என்னங்க, இதுக்கு 80 லட்சம் ரூபாய் என்று வேல்யூ போட்டுடுச்சு. ஆமென். இப்போ நீங்கள் அதை மீட்டு கொள்ளணும், கொண்டாதான் அது உங்களுக்கு சொந்தம் ஆகும். நீங்கள் அதை மீட்டு கொள்ளலைன்னா அந்த வீடு நீ உங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. உங்களால் கட்ட முடியலை, உங்களால் மீட்க முடியலை. பவுலை பற்றி படிச்சிட்டோம், அவர் முடியலன்ட்டார். ஆமென். என்னாலும் முடியலங்கன்ட்டார். முடியலன்ற போது இனி உங்களை மீட்டு கொள்ள ஒரே ஒரு வழிதான், உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ உங்கள் சொந்தக்காரில் ஒருத்தர் வந்து, கவலைப்படாத, நான் அந்த 80 லட்சத்தை உனக்காக கட்டி நான் உன்னை என்ன செய்கிறேன், அதை திரும்ப உனக்கு வாங்கித்தரேன்னு சொன்னாலே ஒழிய அந்த வீடு உங்களுக்கு இனி கிடைக்க போகிறது. அந்த நிலையில் ஆமென், அதற்கு ஒரு விலைக்கரையம் கொடுக்க வேண்டும் என்று தெரிஞ்ச, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர், கொஞ்சம் அண்ட சராச்சரங்களை படைத்தவர், எல்லாம் சொல்ல, அண்ட சராச்சரங்களை படைத்தவர், தேவாதி தேவன், ஆவியாயிருக்கிறவர், ஆல்பா ஒமேகா, எல்லாம் 1000 அந்த தெய்வம் நீங்க இழந்ததை, ஆதாம் இழந்ததை திரும்ப வாங்கி உங்களுக்கு கொடுக்க, உங்க சொந்தமாய் மாற, தன்னை உங்களை போல மாற்றி, உங்களை மாதிரி ஒரு சரீர ரூபத்தை எடுத்து, ஒரு குழந்தையாக பிறந்து, ஒரு வாலிபனாக நடந்து, 30 வருஷம் பூமியில வேலை செஞ்சு, டெக்டோன் பண்ணி, ஒரு கார்பெண்டராக இருந்து வேலை செய்து 33 வருஷம் தன் ஊழியத்தை முடித்து கொடுக்க வேண்டிய விலைக்கரையமாகிய 80 அதை கொடுத்து நீ பண்ணிட்டே இருக்கலாம். நான் உனக்கு யாரா இருப்பேன், சிருஷ்டிகராக இருப்பேன். நான் சிருஷ்டிகராக இருந்து நீ செஞ்சிட்டே இருந்தாலும் நீ மீட்டுக்கொள்ளப்பட போவது இல்லை. நீ மீட்டுக்கொள்ளப்படணும்னா ஒரே ஒரு வழிதான், நான் உனக்காக வந்து உன்னை போல மாறி உன்னுடைய விலைக்கிரயத்தை நான் கொடுத்து, நீ இழந்ததை நான் திரும்ப வாங்காம உனக்கு மீட்பே இல்லை. அதனாலதான் இயேசு ரட்சகர். ஓகேங்களா? ஓகே. Hallelujah. So he made himself subject to the law. அவர் எடுத்துக்கொண்ட சட்டத்திற்கு அவரே தன்னை அர்ப்பணித்து, சிருஷ்டிகர் என்ற நிலையில் இல்லாமல் மீட்பர் என்ற நிலையில் நான் இதை செய்கிறேன் அவரே எடுத்து, ஆவியாயிருந்த தெய்வம் மாமிசம் இரத்தம் உடையவராக மாறி, ரிடீமராக தன்னை குவாலிஃபை பண்ணி,
உங்க சாயலில் தன்னை மாற்றிக்கொண்டு உங்க வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு, ஒரு 5 வாட்டி சொல்றேன், பார்க்கலாம் மூஞ்சிங்க மாறுதா அப்படின்னு. உங்க வேல்யூ என்னன்னு பக்கத்துல சொல்ல. 80 கோடின்னு சொல்லு. 80 லட்சமா? ஓகே. நிறைய பேருக்கு உங்க வேல்யூவே, உங்க வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சு, இன்னொரு வாட்டி நிறைய பேருக்கு வேல்யூவே தெரியல. உங்க வேல்யூ என்னன்னு தெரியும். மீட்பறனாலே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது உன் வேலை என்னன்னு. எங்க நம்ம சர்ச்சில் பாய் போட்டுக்கொண்டனால நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ கீழே காலம் அடிச்சு உட்காரனால நீ சாதாரண ஆள் கிடையாது. உன்னை எல்லாரும் கேவலமா பேசினாலும் சாதாரண ஆள் கிடையாது. நீ என்னைக்கு கால்வரிக்கு வந்துட்டியோ, நீ இன்னும் ஒன்று மட்டும் நினைச்சுக்கணும், உன்னை மீட்டு கொள்ள உனக்கு என்ன வேல்யூவோ, அவர் கொடுத்த அந்த வேல்யூவை, இழந்த அந்த வேல்யூவை அவர் கொடுப்பதற்கு. ஏங்க, எனக்கு 10 லட்சத்துக்கு வீடு போச்சுன்னு சொன்னாங்க, நமக்கு 10 லட்சத்துக்கு மீட்டு கொடுக்க யாருமே சொந்தக்காரங்க யாரும் வந்துடுவாங்களா? வந்தா அவரை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. இட்ஸ் வெரி ரேர். வெரி ரேர்லி பீப்புள் கம் அண்ட் டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க வேல்யூவை நீங்க நல்லா புரிஞ்சு முடிச்சிடுறேன். ஸோ ஆகையால் அவர் கால்வரிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து உங்களை போல தன்னை மாற்றி மாமிசம் ரத்தம் உடையவராய் மாறி இந்த பூமியில் ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காலையில் எழுந்து பல்லு விளக்கி மெடிட்டரேனியன் குளிச்சு, ஆமென், மீனையும் அப்பத்தையும் சாப்பிட்டு இந்த பூமியில சுற்றி உலாவி நடந்து கால்வரியில ஏறி உனக்கு கொடுக்க வேண்டிய விலையை கால்வரியில கொடுத்து அவர் தன்னுடைய மீட்பர் என்ற பங்கை அவர் உனக்காக எடுத்துக்கொண்டார். அவர் redemption is worth the blood of Jesus. பக்கத்துல எனக்கு என்ன தெரியுமா விலைக்கரையும் கொடுத்தாரு? பிளட்டுங்க, ரத்தம். எல்லாம் சொல்லுங்க, ரத்தம். அதை சொல்லும் போது எனக்கு சாத்தாலாம் தெரிச்சு ஓடட்டும், எனக்கு திரும்ப ஆளுக வரட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், துரோகங்கள் மன்னிக்கப்படட்டும். இன்னைக்கு அந்த சொல்லுங்க, ரத்தம் சொல்லும் போதே நீங்க மீண்டும் ஆளுமைக்கு வருவீர்களாக. வியாதிகள் தீரட்டும், சாத்தான் தொல்லைகள் தீரட்டும். I am redeemed not by gold, not by silver, but by the blood. பக்கத்துல சொல்லுங்க, என் விலை உனக்கு தெரியுமா? ஓகே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 Peter 1:18 and 19. 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த விமான நிலையத்தில் இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஓகே. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளி, எல்லாம் நிறுத்தி சொல்லுங்க, வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்காமல். ஏங்க இங்க பாருங்களேன், அவர் நினைச்சிருந்தா ஒரு பார் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் உன்னை மீட்க முடியாது என்று தெரிஞ்சு எப்படி உன்னை மீட்டு கொண்டாராம்? குற்றமில்லாத, நல்ல வாயை திறந்து சொல்லும் போதே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? உன் வேல்யூ என்ன தெரியுமா? உன்னை இழந்துட்டேன், உன்னை திரும்ப நான் வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் உன்கிட்டே கொடுத்தேன் பொறுப்பு. இந்த பிரமாணத்தை கை கொண்டு நீயே உன்னை மீட்டுக்கோன்னு சொன்னேன். பவுலாலே முடியல, உன்னாலே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு, நிர்பந்தமான மனுஷன், ஐயோ என்னை யார் விடுவிப்பாருன்னு கதறல கேட்டுட்டு, சும்மா சொல்றேன், நானே இந்த பூமிக்கு வந்து உன் சொந்தக்காரராக மாறி, உன்னை மாதிரி 2 காலு 2 கை மூக்கு கண்ணெல்லாம் வச்சு உன்னை மீட்கணும்னு நினைச்ச போது, அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் டைமண்டினாலும் அதெல்லாம் அவருக்கு இருந்தும், சிருஷ்டிகராயிருந்த அவருக்கு அவ்வளவு இருந்தும், உன் வேலைய தெரிஞ்ச பின்னாடி உன் அழிஞ்சு போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்காமல் குற்றமில்லாத மாசற்ற தன்னுடைய ரத்தத்தால் உன்னை மீட்டு கொண்டார்.
சொல்ல மாட்டீங்களாங்க? உலகத்தினுடைய மொத்த வெள்ளியை விட நீ விலையேற பெற்றவன். உலகத்தில் இருக்கிற மொத்த கோல்டை விட நீங்க வேல்யூவானவன். அடுத்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு நல்லா வரணுங்க. ஒரு நடையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கட்டும், கம்பீரமா மூஞ்சி வச்சுக்கோ. ஒருவேளை உங்க பக்கத்து சிசு என்ன ரொம்ப பண்ற, ஏய் என் வேலை தெரியுமா உனக்கு? நீங்க நம்மளை பார்க்குறவன் 30 வருஷம் 40 வருஷம் நம்ம கூட இருந்தோம், நம்ம அம்மா அப்பாவில் கூட நமக்கு நம்ம வேலையை நமக்கு, ஐயோ என்னை சொன்ன பேரெல்லாம், எங்கள் அம்மா கூப்பிட்ட பேர், எங்கள் அப்பா கூப்பிட்ட பேர், எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்ட பேர், என்னை சுற்றி இருக்கிறவங்க கூப்பிட்ட பேர்லாம் நினச்சா நம்ம உதவாதவனா போயிருப்போங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் உனக்கு விலை கொடுக்க முடியாது. நல்லா கேடுங்க, எந்த மனுஷனுக்கும் விலையே தெரியாது. மன்னிக்கணும் பிரதர். உன் கூட 40 வருஷம் இருக்க பாரு பொண்டாட்டி, அவளுக்கே உன் வேலை தெரியாது. கொஞ்சம் நீ செதர்னா உன்னை ஓன்னு பண்ணுவா. இந்த பக்கம் அதே மாதிரி பாஸ்டருக்கு கூட உன் வேலை தெரியாது. உன் நிஜமான வேலை தெரிஞ்சவர் கால்வரியில வந்து உனக்கு ஒரு கோல்டையோ ஒரு பாரையோ ஒரு செயினையோ உனக்கு ஒரு மலையோ கொடுக்கலங்க. தன்னையே கொடுத்து, தன் ரத்தத்தை கொடுத்து, நீ இழந்து போனதை மீட்டுக் கொள்ள தன்னையே கொடுத்தாரே. He gave his precious blood without blemish, without spot. ரொம்ப நம்ம அந்த பிளட்டை மட்டும் எடுத்துட்டு நான் அது ஒரு 10 வாரம் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணி சாத்தானெல்லாம் ஓகே ஆமேன் வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். உன்னை மாதிரியே தன்னை மாற்றணும்னு நினைச்சார். உன்னை மீட்டுக் கொள்வதற்காக he took your image, paid his blood and gave you equal value. உன்னுடைய வர்த்த புரிஞ்சு உன்னை மீட்டுக்கொண்ட என் தெய்வம் உன்னை சும்மாலாம் அவர் மீட்டுக்கொள்ளலை. உன்னை சும்மாலாம் அவர் மீட்டுக்கொள்ளலை, விலை கொடுத்து தான் வாங்கியிருக்க. நீங்கள் போயிட்டு சும்மா இந்த சாத்தாங்கி தானே அப்படிலாம் பயப்படாதீங்க. ஐயோ பேய் இல்லை அவன் சொல்ல விலை கொடுத்த நான் வாங்கிருக்க. நீங்கள் அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா அவனுடைய ஆளுகையில் இருந்தீங்க. அப்போ நீங்கள் பயப்படலாம். இப்போ அவர் உங்களை மீட்டுட்டாரு, மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. He redeemed means you are valuable. He used his own blood to buy me. நீங்கள் உங்கள் விலை தெரியணும்னா இந்த ஷர்ட்டை நான் வாங்கியிருக்கேன்னு வைங்க. நான் வாங்கலை, எனக்கு ஓசியில் கொடுத்தாங்க. அதனால் இதனுடைய விலை எனக்கு உண்மையாக இதனுடைய விலை தெரியணும்னா இந்த கடையில் இருக்கும்போது அது ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கும். அதை பார்த்தா தான் தெரியும் இதுக்கு எவ்வளோ விலைன்னு. இப்போ இது வாங்கி கொடுத்து 2 வருஷம் ஆச்சுன்னா அது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு விலை இருக்குது. உன் விலை உனக்கு தெரியணும்னா ஆமாம் ப்ரைஸ் டேக்கை போய் நீ எடுத்து பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் உங்கள் விலை தெரியாமல் தான் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக பைபிளில் மீட்கப்பட்ட உங்களுடைய வேலை ரொம்ப பெருசுங்க. இந்த வருஷம் நீங்கள் எழுந்து முடிக்கணும். நீங்கள் சிலர்லாம் ஒரு தூரம் போகணும். உங்கள் சந்ததியெல்லாம் இந்த பூமியில் ஓங்கி படரணும். ஹல்லேலூயா. இப்படி வச்சுக்கலாமா? அவர் காசு இவனுக்கு கொடுத்து என்னை விலை வாங்கிட்டு, அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு, அவரால் முடியாதெல்லாம் வீடெல்லாம் விற்று என்னை வந்து மீட்டு என்னை அவர் சொந்தமாக்கி என் தோல் மேலே கேட்கணும். அப்படி வாங்கலண்ணே, கொஞ்சம் வாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உன் மேலே வச்சுக்கிற அன்பினால் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ எனக்கு பக்கத்துணையாக வந்து நின்ட்டாரு. உனக்காக என்ன வேணால் செய்வேன்னு சொல்லி மொத்த காசையும் கொடுத்து எல்லாத்தையும் முடித்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுத்து அவரை தூரம் வச்சதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்து அவர் சும்மா இருப்பாராங்க. அவர் ஜீவனையே உனக்காக கொடுத்து உனக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்த பின்னாடி பேயெல்லாம் உன்னை ஆண்டவர் முடியாதுன்னு நம்புறவங்களா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். He has redeemed you. If you want to know your value, check the tag. Your price is very high. பக்கத்துல சொல்லுங்க, விலை ரொம்ப பெருசுங்க. ஆமென். அவர் வந்து நிப்பாருங்க. இது வந்து லீகல் டிரான்சாக்ஷன். இது சட்டப்படி நடந்தவைகள். இது யாரும் மீறி எல்லாம் உன்னை எதுவும் பண்ண. ஆவியில தைரியமா இருங்க. நீங்க மீட்கப்பட்டவர்களாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
முடிக்க ஆசைப்படுறேன். எதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டார்? நம்பர் 1, what did Christ redeem me from? Number 1, he redeemed me from sin. பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். எபேசியர் 1:7 வாசிப்போம், சீக்கிரமாக முடிச்சிருவோம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி பக்கம் சொன்னீங்க. என் வேலை உனக்கு தெரியுமா? இனிமேல் எவனுக்கும் குனிஞ்செல்லாம் வாழாதீங்க. எல்லாரையும் மரியாதை சொல்லுங்க, எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க, எல்லாரையும் நேசிங்க, உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. ஆனால் உன்னை ஒரு மாதிரியெல்லாம் பண்ண என் வேல்யூ தெரியாமல் சொன்னாங்க. உன் வேல்யூ நிஜமாக தெரிஞ்சது உன்னை மீட்டு கொண்டவர் தான். ஒவ்வொரு சவுக்கடியும் அவர் அடிக்கும்போது அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தம் உனக்காக தான் செஞ்சணும். Amen. 1 from sin. Ephesians 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. ஸோ எதிலிருந்து என்னை மீட்டு கொண்டார்? அல்லேலூயா, தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, எதிலிருந்து என்னை மீட்டு கொண்டார்? கொலோசியர் 1:13. Colossians 1:13. Colossians 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கேருந்து விடுவித்தாராம்? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து, என்னை விடுவிச்சு அம்போன்னு விடலையாம், அவர் விடுவித்து குமாரனுடைய ராஜ்யத்தில் என்னை டிரான்ஸ்லேட் பண்ணார். எஸ், டிரான்ஸ்லேட்டட் மீ. பக்க சொல்ல, இனி நான் இருளின் ராஜ்யத்தில் இல்லைங்க, நான் எங்கே இருக்கிறேன்? குமாரனுடைய பிரகாசமான ராஜ்யம். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கச்சு, இந்த வருஷம் நான் எழுந்து பிரகாசிப்பேன்னு சொல்லு. 13ஆம் வசனம் படிச்சோமா? He is delivered from the power of darkness and translated us into the kingdom of his dear son. 14 கொடுங்க பார்க்கலாம். 14. குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கும். ஸோ என்னை பாவத்திலேருந்து விடுவிச்சாரு, அந்தகார இருளிருந்து விடுவிச்சிட்டாரு. ஆமேன். என்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். உன்னை இருளெல்லாம் விட மாட்டாருங்க. உன்னெல்லாம் சாத்தான்லாம் நாசமாக்கெல்லாம் விட மாட்டாருங்க. யாரா விற்கிற பில்லி சூனெல்லாம் உன்னை கெடுக்க கடவுள் விட மாட்டாருங்க. உன்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளிக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Christ has bought you with a price. The price is paid. பக்கத்தில் இனி என் மேலே எந்த கடனுமே இல்லைன்னு சொல்லு. எல்லாம் கொடுத்துட்டார். நம்பர் 3, he redeemed me from the curse of the law. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் என்னை மீட்டு கொண்டாராம். கலாத்தியர் 3:13-14 வாசித்து முடிக்கிறேன். Galatians 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாரும் படிங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செஞ்சாராம்? மீட்டு கொண்டார். அந்த மீட்பு தான் நம்ம பேசுகிறோம். என்னை மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை அவர் எல்லாத்திலிருந்தும் விடுவித்தார். என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். The price is paid. The account is closed. The property is retained. The accounts are settled. எல்லாமே கர்த்தர் எனக்காக முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தைரியமாக போ வீட்டுக்கு. உன்னை கர்த்தர் மீட்பார் அல்ல, மீட்டு கொண்டார். Done. It's finished. இப்போ இப்படி சொல்லி முடிச்சிடுறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம். How valid is our redemption? என்னுடைய ரிடம்ஷனுடைய வேலிடிட்டி என்ன? ஸ்டாலின் அண்ணன் இவருக்கு கொடுத்துட்டாரே தான். எவ்வளோ நாளைக்கு இந்த சொத்தை எனக்கு அவர் திரும்ப வாங்கி கொடுத்தது? எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, அவர் செக் கொடுக்கும்போதே கீழே எழுதிட்டார், நித்தியத்திற்கு. இல்லைன்னா இவன் திரும்ப வருவான் பாருங்க. ஸோ அவர் எனக்கு செஞ்ச மீட்டு கொண்ட செயலை எக்ஸ்பைரி எப்போங்க? ஃபாரெவர். உங்களை மாதிரி பாக்கியசாலிங்க யாருமே கிடையாது. Does it have an expiry? No. Our redemption is eternal. I'll read the Bible words and I will close. Let's go to prayer. Hebrews 9:11-12. எபிரேயர் 9:11-12. But Christ came as a high priest of the good things to come, with a greater and more perfect tabernacle, not made with hands, that is not of this creation, not with the blood of goats and calves, but with his own blood. He entered the most holy place once and for all, having
obtained eternal redemption for us. தமிழ்ல படிச்சிரோம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து என்ன மீட்பு, என்ன மீட்பு, நித்திய மீட்பு, eternal redemption. இதுக்கு எப்போ எக்ஸ்பைரி தெரியுமாங்க? எக்ஸ்பைரியே கிடையாது. ஹல்லேலூயா. இனி நீங்க வீட்டுக்கு தைரியமா போகலாம். இனி நீங்க மரணத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் ஆனாலும் வருது பாஸ்டர். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பைபிள் சொல்லி இருக்கிறது. ஸோ நம்ம நல்லா இருக்கணும், ஒரு தூரம் இருக்கணும். பட் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தை விட, சொத்து சுதந்திரங்களை விட கடவுள் எனக்கு தந்த பெரிய பாக்கியம் eternal redemption. ஹல்லேலூயா. You are redeemed. அப்படின்னா இனி திரும்ப உன்னை யாரும் வாங்கவே. இந்த எக்ஸாம்பிளை தான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் கொடுத்து விளக்கரையும் கொடுத்து என்கிட்ட மீட்டு கொடுத்துட்டாரு. இனி ஒரு நாளும் இது மேலே யாருக்கும் அதிகாரமே. முடிக்கும் போது இப்படி சொல்லிடுறேன், உன் விலை தெரியாம நீ இறங்கி வாழ்ந்துடாது. அங்க மட்டும்தான் நீ வழுக்குவ. புரியாதல்ல? புரியல? புரியல? இவ்வளோத்தையும் பேசிட்டேன், வசனங்களை காட்டிட்டேன். உங்க மீட்பு என்ன மீட்புங்க? இதெல்லாம் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் விலை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வேல்யூ நீங்கள் போய் ப்ரைஸ் டேக் எடுத்து பார்த்தா தெரியும், எந்த தெய்வமே. அதனால இப்போ உங்களுக்கு இது புரிய போகிறது, இந்த சரீரத்தில் இருக்கிறனால இன்ன எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு எப்படி டயர் பஞ்சர் ஒட்டுவோம், இந்த கவலையில் வாழுகிற நமக்கு சில நேரம் இந்த டேகை பார்க்காம இருக்கனால வேல்யூ தெரிவது இல்லைங்க. வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியும். லாஸ்ட் வேர்டு திருமையை சொல்கிறேன். எங்கே தெரியுமாங்க நம்ம சறுக்க போகிறோம்? அவர் நித்திய மீட்பு கொடுத்துட்டார், எல்லாம் பண்ணிட்டார், விலை கொடுத்துட்டார், வாங்கிட்டார், மீட்டு கொண்டார், முடிச்சிட்டார், எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் உன் வேல்யூலேருந்து நீ என்ன செய்யக்கூடாது, இறங்கி வாழாமல் இருந்தால் இந்த வாழ்க்கை வெற்றி ஆகும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, நீங்கள் நடக்க தொடங்கிட்டீங்க. உங்களுக்குன்னு சில வேத தத்துவங்களை தந்து, உங்களுக்கென்று ஒரு நிலையை தந்து, உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை தந்து, சந்ததிகளை தந்து, செல்வத்தை தந்து, சில குணாதிசயங்களை தந்து, சில அறிவாற்றலை தந்து, சில ஆலோசனைகளை தந்து, இந்த பூமியில் இப்படியெல்லாம் நீ நடக்கணும் என்று கடவுள் அறிவுரைகளை வாரந்தோறும் தந்து உன்னை நடத்துகிற அந்த பாதையில் என்னை நல்லா கேட்டுக்கோ, அந்த தரத்தை விட்டு நீ என்ன செய்ய இறங்காத. இறங்கும் போது ஒரு நிமிஷம் டேக், நான் இறங்குவேன்னு நீ கனவுல கூட. Know your value and don't step down. சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், செழிக்கணும், ஓங்கணும், உயர்ந்துட்டே இருக்கணும், வெற்றியா வாழணும். தரம் இறங்கக்கூடிய நேரம் வரும்போது நேரா போய் விலையை பார்த்துட்டு சொல்லு, நீ ஃப்ரெண்டாரு, ஃப்ரெண்டு யாரு, இனி நான் என் விலையை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன். நான் தான். இது என் மனப்பாங்கு, இது என் வேதம், இது என் சத்தியம், இது என் ஆழம், இது என் சுபாவம், இது என் மனப்பாங்கு, இது என் லட்சியக்கரை, இது என் தூரம். I will not go down below my price. பக்க சொல்லுங்க, என் விலையை விட்டு நான் இறங்க போறது. இன்னைக்கு உங்களை தான் கொஞ்சம் பெருமையா அனுப்பணும்னு ஆசை. நல்ல தைரியமா போ. அடுத்த முறை என்னடி வரமாட்டே, என் விலை அங்க இறங்காம இரு, கரை நோக்கி போ. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பவுல் சொன்னதை திரும்ப இன்னைக்கு ஒரு முறை சொல்றேன். For this one thing I do, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்றேன். அது என்னவென்றால், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நீ விலையை விட்டு இறங்காம போயிட்டே இருந்தீனா,
மீட்பு நிலைச்சிருக்க, அந்த மீட்பின் கீழ் இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், ஓங்கி படர்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நல்ல நடையோடு அவரை பின்பற்றி அவருக்காய் வாழ்வீர்கள் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we stand? Thank you. Thank you so much. மீட்கப்பட்டவங்க நிக்கலாம். Thank you Jesus. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. இருக்கீங்களாங்க? ஒரு 5 பேரையாவது தட்டி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன் சொல்றீங்களா? I am redeemed. I am redeemed. He paid my price. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என் வேல்யூ எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொடுத்த விலைக்கரையும் பொன்னல்ல வெள்ளி அல்ல, குற்றமற்ற மாசற்ற திருரத்தம். He redeemed me by his own life. He became my relative. என்ன மாறி எனக்கு சொந்தமாய் மாறி என்னை மீட்டுக்கொண்ட என் இயேசுவுக்காய் என் உயிருள்ள நாளெல்லாம் வாழ்வேன். அந்த கையை தட்டி அந்த பாட்டை பாடின பின்பு பாஸ்டர் ஜெபாஸ்டின் வந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார், ஆச்சரிய ஒளி கலைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். கையை தட்டி, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன், முன்னானவை நாடினேன். நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. எல்லா கண்களை மூடி உள்ளத்திலிருந்து ஒரே மனிதனாலே இந்த மனித குலத்தின் மீது பாவங்கள் வந்தாலும் அதே ஒரே குமாரனாலே எல்லா பாவத்திலிருந்து
நம்மளை மீட்கக்கூடியான ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. எந்த நாளிலும் அந்த ரட்சிப்பை குறித்து தியானிக்கும்படி, புதிதாய் பிறந்தவர்களை மாத்திரமல்ல அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காய் இந்த கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, இதனால நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. நான் செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை அவர் கொடுத்தாரு. நான் ஏற்க வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு. என்னுடைய ஆக்கிர தீர்ப்பு எல்லாம் அவர் மேல் வந்தது. என் தண்டனை அவர் மேல் வந்தது. நான் செலுத்த வேண்டிய எல்லா கிரயத்தையும் அவர் சீர் செலுத்தினீரே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி எல்லாரும் இந்த நேரில் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துமா. என்னை மீட்டுக் கொண்டீரே, என்னுடைய பிள்ளையாய் மீட்டுக் கொண்டீரே. நான் செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ரத்தம் சிந்து மீட்டுக் கொண்டீரேன்னு சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு இன்று எல்லா விதமான இன்று ஆதாம் மூலமாய் வந்த எல்லா பாவ சாபத்திலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக அதை விசுவாசித்து என்னை மீட்டுக் கொண்டீரே, என்று பிள்ளையாய் மாற்றினீரே, என்னை சுதந்திரவாளியாய் மாற்றினீரே. இனி நான் அடிமைக்கு பாத்திரவன் அல்ல, உடைய பிள்ளையாய் இருப்பதற்காக நன்றின்னு சொல்லி இந்த கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் கொடான கோடி நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால பாவத்திற்கு உட்பட்டிருந்த நாங்க ஆண்டவரே எல்லா விதமான எங்கள் மேல் வர வேண்டிய எல்லா தீங்குக்கும் எங்களை விடுதலை ஆக்கும்படியாக, எங்கள் தப்புதங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படி, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படி, நாங்கள் இழந்து போனதை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. அவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கூட தகப்பனே. உமக்கு நாங்கள் கொடான கோடி நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை மீட்டுக் கொள்ளவே இந்த பூமியில நீர் மானிடராய் எங்களை போல நீ ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராய் என்னை மீட்கும்படி எங்களை போல மாறி ஆண்டவரே நாங்கள் செலுத்த வேண்டிய எல்லா விலை கிரயத்தையும் எங்கள் சார்பில் எங்களுக்காக நீர் அதை செலுத்தினீரே. இந்த நாளில் அந்த ரட்சிப்பிற்காக நீர் எங்களை மீட்டுக் கொண்ட அந்த மீட்புக்காக இதோ சபை மக்களாய் ஒன்று கூடி நாங்கள் உள்ளத்திலிருந்து நன்றி பலி செலுத்தி அதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் தந்த அந்த ரட்சிப்பிற்காக நன்றி ராஜா. எங்களாலே சுயத்தினாலே எங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ முற்பிதாக்கள் அதை இழந்து போனார்களே, ஆனால் இன்று எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்து எங்களாலே ரட்சித்துக் கொள்ள முடியாதபடி ஆண்டவரே நாங்கள் தவிக்கிற வேளையில நாங்கள் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே நீர் எங்கள் சார்பிலே நீர் மீட்பை அளித்தீரே. உம்முடைய ரத்தத்தால் மீட்டுக் கொண்டீரே. குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தையும் ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீ மீட்டுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீரே. அவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மீட்பு ஆண்டவரே நித்திய நித்திய காலமாக ஆண்டவரே எங்களை இவைக்கொள்ள முடிய ரத்தத்தினாலே நித்திய காலமாக நீர் மீட்டுக்கொண்ட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் ஒரு நாளோ அந்த அடிமதனத்திற்கு பாவத்திற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. நம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த விடுதலையின் பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக அதிகாரத்தோடு இழந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளாக ஜீவிக்க கிருபை செய்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் இதோ புறப்படுறாங்க ராஜா. அவங்க செல்கிற எல்லா இடத்திலும் இனி தீங்குகளை சத்துருகளை அவரை ஆட்கொள்ளாத வண்ணம் உடைய ரத்தத்தினால் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கட்டும். நாளை ஆராதனையில் தேவ மகிமை இன்னும் வல்லமையாய் வெளிப்பட உடைய வார்த்தை கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் வேண்டத்தில் பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மாலை மேல் புது பாட்டை என் வாயில் தந்தார். பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே. தூக்கினாரே சேற்றில் நின்று நிறுத்தினாரே கண்மாலை மேல் புதுப்பாட்டை என் வாயில் தந்தார்.
துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே.